ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஆர் ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நம்ம ப்ராப்பராக என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம வந்து ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துட்டுருக்கோங்க. நம்ம செட்டப் பார்த்தீங்கன்னா எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படி தான் நம்ம செட்டப்ஸ் இவ்வளோ நாள் ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ வாங்க இப்போது தேர்ஸ்டே அதாவது 17 நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு 3 டேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலிடேலே முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து நம்ம 17க்கான அனாலிசிஸும் தென் நாளைக்கு மண்டேக்கான செட்டப்ஸும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் பேங்க் நிஃப்டி பேஜில் இருக்கேன். பேங்க் நிஃப்டியோட தேர்ஸ்டே 17க்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணியிருந்துருக்கலாம் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா பாருங்கள், வாங்க நம்ம செட்டப் லைன்லேயே தான் ஃபுல் மூவிங்குமே இருந்தது. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன். இங்கே நமக்கு வந்து இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 53,524 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரு ஆகணும் இல்லையா? ஸோ இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு லைட்டாக ஒரு ரிவர்சல் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 172 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ இங்கே தானே நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ எந்த ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரேடும் அட்டன் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாருங்கள். ஒரு மினிமம் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது ஒரு மேக்ஸிமம் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இதோட லீஸ்ட் பாயிண்ட்டில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரிவர்சல் மூவ்மெண்ட்டில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் ட்ரேட். ஸோ செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு சடனாக ஒரு பிரேக் அவுட் வித் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா? இது வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணுவோம். பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் என்ட்ரு ஆயிருக்கணும். 53,415 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயுமே ஒரு மொமெண்டம் இருந்தது, வேர்ட் மாதிரி போனது. ஸோ பட் இங்கே வந்துட்டு ஆனாலுமே ஒரு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் நமக்கு அகைன் இங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம செகண்ட் ட்ரேடுமே எங்கள் இதில் முடிஞ்சு போச்சுன்னா ஸ்டாப் லாஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு இதை கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட லீஸ்ட் பாயிண்ட்டில் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 53352 வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு மினிமம் பாயிண்ட், இங்கே ஒரு 67 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஓகே, 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸில் ஓடிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ட்ரேட் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லைனை நம்ம நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம், ரைட்? பிகாஸ் இங்கே 2 ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் 2 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வர்றதை வந்து அதை வந்து கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக எடுத்துக்க மாட்டோம். இதுக்கு அப்பில் இருக்க லைனையோ இல்லை இதுக்கு டவுனில் இருக்க லைனையோ தான் நீங்கள் நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் மொமெண்டம் வந்துட்டு அப்வர்ட்ஸில் தான் இருந்தது இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது கிடையாது கன்ஃபர்மேஷன், இங்கே கிடைச்சிருக்கு தான் கன்ஃபர்மேஷன், பட் இதை நம்ம சூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்மளோட அப் மூமெண்ட்டில் இருக்கிற இந்த லைனை தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், இங்கே நமக்கு பிரேக் அவுட், இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இதோட க்ளோசிங் பாயிண்ட்டான 53570 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்வர்ட் மூமெண்ட் தாங்க இருந்தது. ஃபுல்லாக அப்வர்டு தான் இது வரைக்குமே ஹைக்கு. ஸோ இதில் நீங்கள் இன்பிட்வீனில் வந்துட்டு நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலுமே உங்கள் டார்கெட் வந்து அச்சீவ்டு தான். இப்போது இப்போ நம்ம செட்டப் பாயிண்ட் படி இங்கே நீங்கள் டார்கெட் கொடுத்துருந்தீங்க, ஐ மீன் இங்கே வரைக்கும் நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். இதில் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் நமக்கு அச்சீவ்டு. ஸோ இல்லை இதுனாலும் இதுவும் அச்சீவ்டு. ஸோ நம்மளோட ஒவ்வொரு டார்கெட் லைனுமே இங்கே வந்து நம்மளோட ப்ராஃபிட் அச்சீவ்மெண்ட்டோட தான் வந்து மூவிங்கில் இருந்துச்சு. ஸோ இதோட லீஸ்ட் பாருங்கள், ஐ மீன் ஹைக் நான் சொல்கிறது 54407. இந்த ஹைக் வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நம்மளோட தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 840 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இல்லையா நமக்கு? பேங்க் நிஃப்டியில் ஒரு சூப்பர் ப்ராஃபிட் தேர்ட் ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலே ஓகே தான். ஸோ சூப்பரான ஒரு 840 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் ட்ரேட் இஸ் அ ஃபோர்த் ட்ரேட். நம்ம வந்து பேங்க் நிஃப்டிலையாக இருக்கட்டும் நிஃப்டி 50லையாக இருக்கட்டும் ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபோர்த் ட்ரேட் பார்க்கலாம் வாங்க. ஃபோர்த் ட்ரேட் பார்த்தீங்கன்னா
இங்கே பாருங்க, இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? ஸோ இங்கே தான் ஆக்சுவலி இங்கே உடனே பாருங்க பிரேக் அவுட் வித் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா 54329ல இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் என்ட்ரு ஆயிருக்கணும். கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட்டில் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதுவுமே நமக்கு ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை. ஸோ இங்கே பாருங்க சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லையா? ஸோ இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 90 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. பட் இன்னைக்கு நமக்கு ப்ராஃபிட் ஆக்சுவலி நான் தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் சொல்கிறேன். தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொஞ்சம் மேக்ஸிமமாக இருந்ததுனால நம்மளோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து டேர்லி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ எப்படி பாருங்கள், நமக்கு வந்துட்டு இங்கே 8.5 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். பட் நமக்கு 240 வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க இல்லையா? ஸோ 240 தென் இங்கே வந்துட்டு ஒரு 90 இல்லை, லாஸ்ட் ட்ரேடில் ஒரு 90 போயிடுச்சு இல்லையா? ஸோ வந்து 510 ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வித்தவுட் இப்போ ஸ்டாப் லாஸ் போனதுக்கப்புறம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 510 பாயிண்ட்ஸ் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் படி கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில் வந்திருப்போம். ஸோ இதுதான் நம்ம வந்து தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி தேர்ஸ்டே பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் இதுதான். இப்போது நமக்கு வந்து நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி அப்வர்டில் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா, டவுன்வர்ட்ஸில் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா என்னென்ன செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதை நம்ம இப்போ பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்துட்டு அப்வர்ட்ஸில் மூவ்மெண்ட் இருந்தது நாளைக்கு அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அப்வர்ட் மூவ்மெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 54363, நெக்ஸ்ட் 54517, next 54781, next 026, next 55567, then 55812, then 55981. இது வந்து நம்ம நாளைக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதாங்க. ஸோ நாளைக்கு அப்வர்ட் மூமெண்ட்டில் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். தென் சிமிலர்லி நமக்கு டவுன்வர்டில் சப்போஸ் மூவிங் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்துட்டு 54134, நெக்ஸ்ட் 53944, நெக்ஸ்ட் 53757, next 534, next 533, 669, next 53112, 53112, next 52903, next 52721. இதாங்க டவுன்வர்ட்ஸில் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான தேர்ஸ்டேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டோம். தென் நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸும் இப்போ நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வாங்க நம்ம நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேர்ஸ்டேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நிஃப்டி 50க்கான நம்ம தேர்ஸ்டே அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ நான் நிஃப்டி 50 பேஜில் இருக்கேன் வாங்க. ஸோ சேம் நம்ம தான் 10 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இங்கே பிரேக் அவுட் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். 23309ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து நம்ம என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமே இங்கே என்ன ஆயிடுச்சு பாருங்களேன், ஒரு ரிவர்சல் மூமெண்ட். ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ 23361ல் இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு 51 பாயிண்ட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாருங்கள் ஒரு ஸ்டாப் லாஸில் முடிஞ்சு போச்சு. ஸோ ஓகே, நத்திங் டு வரி. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரேட். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு பாருங்கள் இங்கே ஒரு பிரேக் அவுட். இங்கே வந்து நமக்கு வந்து இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணுவோம் ரைட். ஸோ 23397 இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் தாங்க. ஸோ லைட்டாக அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட ஸோ இங்கேருந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் 23871 அப்படியே ஹைக் வரைக்கும், இதோட நீங்கள் ஹைக் வரைக்குமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட், அதாவது ஒரு 474 பாயிண்ட் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியில் வந்திருக்கலாம். ஸோ
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாருங்களேன் இதுவுமே நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ நிஃப்டி 50யுமே பாருங்களேன் நம்ம செட்டப் தான். இப்ப நீங்க இங்க நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்க நீங்க என்டர் ஆயிருந்தப்போ, இங்க நீங்க டார்கெட் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் இந்த செட்டப் லைன டார்கெட்டா செட் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்ரி செட்டப் லைனுமே பாருங்களேன் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணி தான் குரோத் போயிருக்கு. ஸோ ப்ராஃபிட்ட அச்சீவ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டுக்கு நம்ம செட்டப்ஸ்க்கு போயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டா வந்துட்டு மார்க்கெட்ல பெர்ஃபார்ம் ஆயிட்டிருக்கு. ஸோ ரெகுலரா நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த நம்மளோட செட்டப்ஸ் பத்தின அக்யூரசி லெவல் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். அது வந்து நம்ம செட்டப் வந்து ரொம்பவே நமக்கு வந்துட்டு அக்யூரேட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு நம்ம செட்டப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்ம என்ன சொன்னோம்? ஸோ இங்க நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் 51 பாயிண்ட்ஸ். தென் செகண்ட் ட்ரேட் இங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. எப்பவுமே இங்க வந்து இதோட க்ளோசிங். தென் இங்க ஸ்டாப் லாஸ் எங்க செட் பண்ணியிருப்பீங்க? இந்த கேண்டிலோட லீஸ்ட்ல ரைட்? ஸோ இங்க பாருங்களேன் நமக்கு வந்து இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் அச்சீவ் ஆகல. அதனால நல்ல ஒரு டவுன் மாதிரி மூவ்மெண்ட் இருந்தா கூட கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான். ஸோ 474 பாயிண்ட்ஸ். ஸோ இங்க வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 51 பாயிண்ட் ரெடியூஸ் ஆனது போக 423 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் வெளியில வந்தோம். ஸோ இன்னைக்கு ஓவரால் செட்டப் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 50 ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 510 வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். சிமிலர்லி இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு 425 பாயிண்ட் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 935 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டோட தாங்க வெளியில் வந்திருக்கோம். ஸோ நம்ம செட்டப் அந்த அளவுக்கு சூப்பராக தான் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்க இப்போது நம்ம நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 வந்துட்டு அப்வர்ட்ஸ் மூமெண்ட்டில் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டி 50 அப்வர்ட்ஸில் மூமெண்ட் இருந்ததுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் 23865, நெக்ஸ்ட் 23988, நெக்ஸ்ட் 24054, நெக்ஸ்ட் 24120, நெக்ஸ்ட் 24226, நெக்ஸ்ட் 24318, நெக்ஸ்ட் 24398, நெக்ஸ்ட் 24668. இதாங்க நாளைக்கு மார்க்கெட் வந்து அப்வர்ட் மூமெண்ட்ல இருந்தது அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். சிமிலர்லி நம்ம நிஃப்டி 50 டவுன்வர்ட்ல மூமெண்டம் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். நிஃப்டி 50 டவுன்வர்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 23645, நெக்ஸ்ட் 23579, next 23349, next 23252, next 23175, next 23083, next 22975, next 22839. இதாங்க நாளைக்கு டவுன்வர்ட்ஸில் நம்ம மொமெண்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். ஸோ இதான் நம்மளோட நிஃப்டி 50க்கான செட்டப்ஸும் கொடுத்தாச்சு, நாளைக்கான செட்டப்ஸ் கொடுத்தாச்சு, இன்றைக்கான ஃபுல் அனாலிசிஸும் தேர்ஸ்டேக்கான அனாலிசிஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ரெகுலராக நம்ம அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள். அனாலிசிஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எப்போ என்ட்ரு ஆகணும், ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி டார்கெட் செட் பண்ணணுங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நம்மளோட வீடியோ பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.